சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். முதலமைச்சர் விஜய் குறித்து கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சர்ச்சை கருத்து தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அப்பாவை காணோம் என்ற முதலமைச்சர் பேச்சுக்கு எதிர்வினையாக அநாகரிகமாக பேசியதற்கு அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். போய் அப்பாவை தேடுறாங்க. வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி பாரத பிரதமர் செய்த சாதனைகளை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அல்ல உலக அளவில் இன்னைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அநாகரிகமான பேச்சு, அவதூறான பேச்சு, ஒரு தலைவரை போல பேசாமல் ஏதோ ஒரு தெருமுனை பேச்சாளரை போல பேசியிருக்கிறார். இது ஏற்புடையதல்ல. இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். எப்போதும் பேசுகிற போது இருக்கும் இடத்திற்கு தகுந்த தாங்கள் வகிக்கக்கூடிய பதவிக்கு ஏற்ப நாகரிகமாக பேச வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், இதை போன்ற 1000 அநாகரிக அவதூறு பானங்களை அவர்கள் ஏவினாலும் கூட நாகரிக அரசியலில் நடைபெற என்னுடைய வெற்றி தலைவர் மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதனால் கடைசி வரைக்கும் நாங்கள் நாகரிகமாகத்தான் பேசுவோம், நாகரிக அரசியல தான் பங்கெடுப்போம். அதே சமயம் இப்ப கடந்த சில தினங்களாக பார்த்தால் திமுக தோழர்கள் அரசியல நிரந்தர நண்பரும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்லன்றாங்க. அப்புறம் தேநீர் விருந்துல போய் கலந்துக்கிட்டு இடமாற்றத்திற்காக கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது தேநீர் விருந்துல தான் கேட்கணுமான்னு தெரியல. இப்ப பார்த்தா இந்த பக்கம் பாஜகவினுடைய மாநில தலைவர் திமுக கரகமாலேயே மாறி அவதூறாக நாகரிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கிற பொழுது அரசியல்ல பரபரப்பாக பல மறைமுக நட்பெல்லாம் வெளிப்படும் நேரம் இது என்பது தெரிய வருகிறது. இதை நான் கண்டிக்கிறேன். நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரையிலும் அவர் எங்கே இருந்து எப்படி பேசுகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவரை பொறுத்தவரையிலும் இன்று எந்த கருத்துக்கள் சொன்னாலும் இந்த அரசுக்கு எதிர்முறையாக கருத்துக்களை வழங்கி வருகிறார்கள். அவர் இருக்கின்ற இடம் படிப்படியாக தேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டின் இன்றைக்கு வரலாறு என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.